ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏனை பற்றின பயங்கரமான ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக வந்துட்டு குறிப்பாக விசித்ராவோட ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம விஷ்ணுவோட ரசிகர்கள். என்ன ஆச்சு அப்படி கேட்டிங்கன்னா, நேற்று விசித்ரா பேசின விஷயங்கள் பயங்கரமான பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, விசித்ரா வெறும் வாயை மட்டுமே வைத்து இந்த பிக் பாஸ் சீசன் 7 பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதையும் ஒரு சில பேர் வந்து அயன் லேடின்றாங்க பாருங்க. ஏம்மா வாயை வச்சு பேசுகிறாங்க, இதுக்கும் அயன் லேடிக்கு என்ன சம்மந்தம் ஒன்றும் புரியலையே. ஒருவேளை அயன் கடையில் அவங்க வேலை செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கருத்தை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவங்க பேசின விஷயங்களை கேட்டு நிறைய பேர் வந்துட்டு மனசு நொந்து போயிருக்காங்க. நாம் கிடையாது, விசித்ராவோட ரசிகர்ல அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு கதறாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக எவ்வளவு மட்டமாக வந்து ஒருத்தவங்களோட விஷயங்களை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ரவீனாவால் அசிங்கமாக கலாய்க்கிறாங்க. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது பண்ணலன்னா இவங்க ஏதாவது வந்துட்டு ஃபேக்ட்ரி வச்சு கொடுப்பாங்களா, இல்லை செலவு காசு கொடுக்க போகிறாங்களா? வெளியில் போனோன்னே டட்டா பாய்வா சொல்லிட்டு போக போகிறாங்க. இவங்களாம் பேச்சு பேசலாமா? அதுவும் வந்துட்டு தினேஷ் அவ்வளோ பர்சனல் அட்டாக்கிங். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு சமையல் பண்ணும்போது விஷ்ணு வந்துட்டு செம்மையாக வச்சு செஞ்சாப்புல பயங்கர மாதம் இருந்துச்சு. வாய் கொழுப்பில் வந்துட்டு ஒரு சில பேர் மாட்டிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சம மாதம் இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு கரடியே காரி துப்பின மூணு மட்டும் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, விசித்ரா வந்துட்டு ஒரு வேலை செஞ்சாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே அசிங்கப்படுத்துவாங்க. அது நீங்கள் நல்லா நோட் பண்ண தெரியும். நான் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வச்சு கிழிச்சிருவாண்டுவாங்க. 5 நிமிஷத்தில் செய்கிறத நீங்கள் 2 மணி நேரம் பண்ணுறீங்கன்னுவாங்க. அது என்ன 5 நிமிஷத்தில் இவங்க பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, சும்மா வாயிலே வடை சுடுறது. நேற்று வந்து விசில் வாஷிங் பண்ணுங்க விசித்ரா மேம் அப்படின்னு சொன்னதுக்கு தாம் தூம் தீம்ன்றாங்க. என்னை எப்படி அந்த பொண்ணு சொல்லலாம்? அப்படி எப்படி சொல்கிறது? ஒருவேளை இங்கிலீஷில் சொல்லியிருந்தால் கம்முன்னு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க கிண்டிக்கிட்டு இருக்காங்க, அதாவது சமையலை. அப்போ விஷ்ணு வந்துட்டு கிழங்கு வந்து உரிச்சிட்ருக்காப்புல. அப்போ இவங்க வந்துட்டு அதுலேயே ஒரு குறை, ஏன்டா சீக்கிரம் பண்ணுறா இப்பா, ஒரு கிழங்கு உரிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்போது அவர் சொல்கிறார், மேடம் நாங்கள் ஒன்றும் ரோபோ கிடையாது மேடம், உரிக்கும்போது உரிக்கிறோம், உரிச்சிட்டு தானே இருக்கோம், இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அதுக்கு ஏன்டா 2 வயசு குழந்தை உரிக்கண்டா அப்படின்றாங்க. உடனே அவர் பங்கமாக கலாச்சார். அப்படியா ஏங்க 2 வயசு குழந்தைக்கு சாப்பிடவே முதல் தெரியாது, எங்கே கூட்டுவாங்க அந்த குழந்தைய, நான் பார்க்குறோம் எப்படி உரிக்குதுன்னு அப்படின்னு மூஞ்சி மாறிச்சு. பக்கத்தில் ரவீனா சொல்லவா தேவை, கக்கப்பன்னு சிரிச்சாங்க பாருங்க. நம்மளுக்கு அந்த சிரிப்பு கேட்கும்போது இரிட்டேட் ஆகுது. அந்த நேரத்தில் விசித்ராக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகிருக்காங்க பாருங்க. உடனே அதுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு, ஏன் இந்த விசித்ரா அவங்களுக்கு வந்துட்டு வேலை செய்யணாவே இவ்வளோ காண்டா வராங்களே. இப்போ அவங்க வீட்டில் யார் தான் வேலை செய்வாங்க? இதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனிதருள் மாணிக்கம் அந்த விசித்ராவோடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து பதக்கம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். எப்படிங்க இந்த மாதிரி ஆட்கள் கூட வந்து குப்பை கடிச்சு இது வாழ்ந்துங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுலேயும் இன்னும் ஒரு சில பேருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. என்னென்னா, இவங்களுக்கு இருக்கிறது 3 ஆம்பளை பசங்க. பாவம் அந்த 3 ஆம்பளை பசங்களுக்கு வரப்போகிற அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தா அவ்வளோ பயப்படுறாங்க. நம்மளுக்கே பயம் வருது. அந்த 3 பொண்ணுங்களும் பாவம். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொன்னாங்க பாருங்கள், அப்படியே ஓடி போயிருங்கன்னு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படியே ஓடி போயிடு, இல்லைன்னா இந்த லைவை பார்த்து திருந்திரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏம்மா இந்த விசித்ரா இப்படி பண்ணுறாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.